எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குங்கிறது உண்மையான ஒன்றுங்க. 6 நாள் விரதம் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஃபீவர் வந்து ட்ரிப் போட்டு கொஞ்சம் அது இதுன்னு ஹெல்த் இஷ்யூஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா, கடைசியில் என்னால் வந்து தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, முருகர் அதை தான் விரும்புகிறாரு போலன்னு நினச்சிட்டு தைப்பூசத்தன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நேரமே எழுந்திரிச்சு வெளியில் இருக்கிற விநாயகருக்கு சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பால் மட்டும் படைச்சு நான் வந்து என்னோடய விரதத்தை வந்து தொடங்கிட்டேங்க. விரதம் வந்து தொடங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் போய் அபிஷேகம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வடை, பாயாசம், 2 வகை பொரியல், சாம்பார், ரசம், அப்புறம் வந்து புளிக்குழம்பு, உப்பு பருப்புன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது எல்லாமே வந்து சாமிக்கு செஞ்சு படையல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சமைச்சு முடிச்சோடனையும் சாமிக்கும் வேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு 6 வகை அபிஷேகம் பண்ணோம். பால், தயிர், அப்புறம் வந்து பஞ்சாமிர்தம், திருநீர், சந்தனம், பன்னீர், இந்த 6 அபிஷேகம் தானுங்க வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பண்ணியிருந்தேன். சிலையும் வேலு வச்சுருந்தா டெய்லி அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. டெய்லி எல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. வாரத்தில் ஒரு நாளோ இல்லை சஷ்டி, கிருத்திகைக்கோ அந்த மாதிரி நாட்கள்லையோ நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம். இத்தனை அபிஷேகம் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் பண்ணலாம். ஒன்லி பால் அபிஷேகம் மட்டும் கூட பண்ணலாம். உங்களால் என்ன அபிஷேகம் முடிஞ்சுதோ அந்த அபிஷேகம் வந்து 1, 3, 5, 6 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் நீங்கள் வந்து அபிஷேகம் வந்து பண்ணிக்கலாங்க. இந்த வருஷம் தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாம் வந்து இந்த வருஷம் வந்து புதுசாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முருகனுடைய பேரருளால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமு, அப்புறம் பிராஸு, அப்புறம் இந்த மாதிரி ரெசின், பாலி ரெசின் சிலைகள் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம பிஸ்னஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை வச்சே நம்ம வந்து சாமி வச்சு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ஒரு மாதிரி மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்ததுங்க. அது என் கையாலேயே பூ எல்லாமே கட்டி நான் வந்து வச்சு சமையல் செஞ்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு இந்த வருஷம் தைப்பூச விரதங்க.